இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க தங்கச்சி இருக்கால்ல? யாருக்கு தங்கச்சி? சரி சரி, லக்ஷ்மி இருக்கால்ல, அவ பொண்ணு கழுத்துல யாரோ ஒரு பையன் திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டானா. அந்த பையன் யாருன்னு கூட தெரியாம பெரிய பிரச்சனை நடக்குதாங்க. பாவங்க லக்ஷ்மி ரொம்ப கஷ்டப்படுறா. யாரு அவ? பாவமா? உங்களுக்கு அவங்கள பிடிக்காம இருக்கலாம். இந்த மாதிரி நேரத்துல நாம தானுங்க அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும். கோகிலா, இந்த வீட்டு விட்டு போனவளை பத்தி பேசாத எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். திரும்ப திரும்ப பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. இப்ப என்னடானா, நான் போய் அவளுக்கு உதவி பண்ணி இவதான் என் தங்கச்சின்னு சொல்லணுமா? எனக்கு அப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத என் பிள்ளைக்கே தெரியாது. இத ஊரெல்லாம் தம்பட்ட அடிக்க சொல்றியா? நான் அப்படி சொல்லலங்க. வேற எப்படி சொல்ற? அவங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. நீ ஏன் திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்துற? என்னங்க நீங்க இத்தனை வருஷமாகியும் எதையுமே மறக்கலையா? அவங்களுக்கு யாருக்கும் நடக்க கூடாத கொடுமை நடந்திருக்கு. இப்ப கூட உங்க மனசு இறங்கி வரலையா? எப்படி இறங்கும்? எப்படி இறங்கும்? இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ அவ பிள்ளை கூட நடக்கும்போது இவ்வளவு துடிக்கிறாள்ல, அதே மாதிரி தானே அவளை பெத்து வளர்த்த ஆளாக்கணும் எங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும். அவளால தானே எங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை. அது எனக்கு எப்படி இருக்கும்? அனுபவிக்கிட்டோம். அதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு அவ செஞ்ச பாவம். இதுக்கு மேல அவளை பத்தியோ அந்த குடும்பத்தை பத்தியோ என்கிட்ட பேசக்கூடாது. வெற்றி, வா வா. எங்கம்மா? வாடா, வா சொல்றேன், வா வா. மா எங்கம்மா? வா வெற்றி, வா வா வா. வா முனுசாமி. வணக்கம் வா சம்பந்தி. வா வா. வணக்கம். வணக்கம். என்ன ஈஸ்வரமூர்த்தி, அதிர்ச்சியா இருக்கா? இன்னைக்கு என் வீட்டுல தான் என் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்கணும். என்ன பண்றது, என் பொண்ணு மாமனார் வீட்டுல தான் நலங்கு வைக்கணும்னு எங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. உனக்கு எதுவும் கஷ்டம் இல்லையே? என்னடா இப்படி கேட்ட? இதுல என்ன கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. ஆமா, இதெல்லாம் ஏதோ முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி தெரியுது. தங்கச்சிட்ட சொல்லிட்டேன், அது எல்லாம் ஏட் பண்ணி பண்ணிருச்சு. அதான பார்த்தேன். நம்ம வீட்டுல வாழ போற பொண்ணு நலங்கு இங்க வச்சாதான் நல்லா இருக்கும்னு எல்லாரையும் இங்க வர சொன்னேன்னு. சரி சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே மாமியார் மருமகளும் ஒன்னாயிட்டீங்க. சந்தோஷமா இருக்கா சாமி? வா உள்ள. வா உள்ள. அஞ்சலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சு அண்ணி? நம்ம துளசி கழுத்துல யாரோ ரகசியமா தாலி கட்டிருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணி? இதால வீட்டுல ஒரே பிரச்சனை அஞ்சலி. இந்த நிலைமையில நீயும் வீட்டுக்கு வந்தனா எல்லாருக்கும் உதவியா இருக்கும். பாவம் அத்தை துளசி எல்லாம் ஒரு மாதிரி தடுமாறி போயிருக்காங்க. என்னாலையும் ஒண்ணுமே சொல்ல முடியல. உங்க அண்ணனை பத்தி தான் தெரியுமே உனக்கு. அத பத்தி பேசினாவே சிடு சிடுன்னு விழறாரு. அதான் நீ கொஞ்சம் வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். அது நான் வரலன்னு பார்த்தேன் அண்ணி. ஆனா இடையில அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனாலதான் என்னால வர முடியாம போயிடுச்சு. ஏன், அவருக்கு என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு காய்ச்சல், அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட பேசிட்டு 2 பேருமே சேர்ந்து வந்துடுறோம். சரி அஞ்சலி, இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம எல்லாரும் துளசிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கணும். கண்டிப்பா. ஹலோ ஏங்க,
இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏன் என்னாச்சு? இல்ல, வீட்ல கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நாங்க இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. போயிட்டு வந்துடலாமா? இல்ல அஞ்சலி, ஆபீஸ்ல அடுத்தடுத்து நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு. என்னால இப்ப வர முடியாது. நம்ம ஒரு வாரம் கழிச்சு போலாமா? என்ன சொல்றீங்க? என் ஃபேமிலியில பிரச்சனைன்னு சொல்ற? அந்த வீட்டு பொண்ணு நான். என் வீட்டுக்கு போய் நான் முதல்ல ஆளா நிக்க வேண்டாமா? நம்ம ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? அவங்கள என்ன நினைப்பாங்கங்க? அஞ்சலி அஞ்சலி, சிச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எப்ப பாரு உன் வீடு வீடுங்கிற, நீ இருக்கிறதுக்கு பேர் என்ன? அது வீடு இல்லையா? அஞ்சலி அஞ்சலி ப்ளீஸ், இன்னொரு நாள் போகலாம். அது இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. எங்க ஹலோ, ச்சே. அங்க நலுங்கு நடந்துகிட்டு இருக்கு. நீ இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள அங்க நலுங்கே முடிஞ்சிருமேமா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் 4 பேர் இருக்கும்போது கேட்டாதான் பவரே. டேய், இந்த பொண்ண ஈஸ்வரமூர்த்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்கடா. அண்ணே, வண்டி எல்லாம் வெளியில போயிருக்குண்ணே. என்னங்கடா நீங்க வேற. டேய், ஃபோன் பண்ணி வர சொல்றா. டேய், சொல்றா சீக்கிரம். சாவி கொடுங்க. எந்த சாவிமா? புரியுதுமா. சரிம்மா, டேய் சாவி கொடுறா. இந்தாண்ணே. இந்தாம்மா.